வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான டர்க்கி 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டர்க்கி 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நீங்கள் பழமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 லெமன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை வந்து 30 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் எப்போ டர்க்கி ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பீஸாக போட்டுடலாம். ஒரே நேரத்தில் நிறைய பீஸ் போடக்கூடாது, ஒவ்வொன்றா போட்டு எடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிக்கனை விட டர்க்கி ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஃப்ரை பண்ணும்போது ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. டர்க்கி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிக்கன் அளவுக்கு டர்க்கி யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், எல்லா டர்க்கியுமே ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.